கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சில நாட்களுக்கு முன்னால் இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. இப்போ வேறு சில பத்திரிகைகளிலும் அதே செய்தியோடைய வெவ்வேறு வடிவங்கள் வந்திருந்தன. நம்முடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஐஎஸ்ஆர்ஓ உங்களுக்கு தெரியும். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் கீழே வருது. இந்த துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் தான் வந்து ஐஎஸ்ஆர்ஓவை கட்டுப்படுத்துகிறது. அவங்க வந்து ஜூலை 14ஆம் தேதி, அது இந்த மாதத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மெமராண்டம் ஒன்று, ஒரு மெமோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. சுற்றறிக்கை ஒன்று ஐஎஸ்ஆர்ஓவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓவுடைய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ், ககன்யான் மற்றும் சில முக்கியமான திட்டங்கள், இந்த திட்டங்களில் வேலை செய்பவர்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அல்லது ரெசிக்னேஷன் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த சில மாதங்களில் 100க்கும் மேற்பட்ட அறிவியலாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் ஐஎஸ்ஆர்ஓவிலிருந்து பதவி விலகி இருக்கிறார்கள் அல்லது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ககன்யான் போன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டை சேர்ந்தவர்களும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அல்லது ரெசிக்னேஷன், அப்படியே ஒரு பெனிஃபிட்டும் வேண்டாம், ஆஸ் ஆன் டேட் ரிசைன் பண்ணிவிட்டு கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோடைய அப்ரோச் வந்து நிறையா பேர் கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. அவன் ஏன் போகிறான் அப்படின்னு பாரியா, முதல்ல அதை விட்டுட்டு போகக்கூடாது, இனிமேல் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேட்டீர்கள் என்றால் கொடுக்கப்பட மாட்டாது, நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கிரிட்டிசிசமும் வந்திருக்கு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, இப்படி இவர்களெல்லாம் ஏற்கனவே ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் வேலையை விட்டு போனது இந்த எல்லா ப்ராஜெக்டுடைய டெலிவரி ஷெட்யூலையும் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து சீனியர் சயின்டிஸ்ட், சீனியர் இன்ஜினியர் மட்டுமல்ல, இன்னும் ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட லீவோ அல்லது அவங்க ரெசிக்னேஷனோ பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மேலும் முன்ன என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்தந்த டைரக்டர், இப்போ வந்து ஒரு சென்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு இயக்குனர் இருப்பார், அவரே இதில் முடிவெடுக்கலாம் என்று இருந்தது. இனிமேல் அப்படியெல்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸுக்கு அனுப்பி அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ எஃபெக்டிவ்லி பண்ண மாட்டோம், உங்களுக்கு வந்து உங்களை வெளியே அனுப்புவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மேன் பவர் கிரைசிஸை ஏற்படுத்துகிறது அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து இந்த அமைச்சர், இதுக்கான அமைச்சர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸோடைய அமைச்சர், அவர் தான் வந்து பிஎம்ஓ அமைச்சரும். இப்போ சோனம் வாங்சுக்கோடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க அவருக்கு பழரசம் நீட்டிய அதே அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தான் இந்த துறைக்கும் அமைச்சர். அவர் வந்து ஒரு கேஷுவலாக ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வந்து, என்னங்க இப்படி 100 பேருக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அட போங்க சார், எவ்வளோ பேர் போகிறாங்களோ அவ்வளோ பேர் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது உண்மை இல்லை. அதனால தான் உடனே போய் கிடுகிடுன்னு செக்ரட்டரிகிட்ட சொல்லி, அப்பா ஒரு மெமோவை தட்டி விடு, அவனுக்கும் இனிமேல் லீவு கிடையாது, யாரையும் வெளில அனுப்பவும் மாட்டோம், ரெசிக்னேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. பட் என்ன ப்ராப்ளம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மொத்த சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் வந்து 18,142. இந்தியாவுடைய ஐஎஸ்ஆர்ஓவுடைய சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் 18,142. இதில் ஒரு 2,613 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஹிந்து பத்திரிகையில் வரக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் இருக்குது. இதில் வந்து கரண்ட்லி ஒரு 1,449 போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நடந்தாலுமே, இதெல்லாம் வந்து இது ஒரு 2-3 மாதம் ஆகும் இதை முடிக்கிறதுக்கு. அதெல்லாம் நடந்தாலுமே ஒரு 1,200 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ இன்னும் இருக்கிறவங்களும் போயிட்டே இருந்தாங்கன்னா எட்டர்னலி ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நாட்கள் நம்ம இந்த 100 பேர் வெளில போனாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் 80 பேர் பெங்களூர்லேருந்தும் ஒரு 20 பேர் திருவனந்தபுரத்துலேருந்தும் போயிருக்காங்க. இன்னும் பலர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இது எந்தெந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுது, ஏன் இது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து விக்ரம் 1 தனியார் ஸ்கைரூட்டுங்கிற நிறுவனத்துடைய ராக்கெட் லான்ச் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டப்போ கீழே நிறைய பேர் அதுக்கு எழுதியிருந்தீங்க, ஐஎஸ்ஆர்ஓவிலிருந்து எல்லோரும் வெளியேறுகிறார்கள், அதை பற்றி ஒரு காணொலி போடுங்கள்னு. எனக்கு அதை பற்றின ஒரு ஹிந்து செய்தி இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வீடியோ போடுறது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னால் சில காரணங்களை யூகிக்க முடிந்தது. நிறைய பேர் வந்து அதுக்கு சில காரணங்களை சொன்னாங்க. ஒன்று வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஆப்வியஸாக சொல்லக்கூடியது, இவங்க இப்படி ரிசைன் பண்ணிட்டு போகிறவங்க எங்கே போகிறாங்க, சும்மா போய் வீட்டில் போய் படுத்து தூங்குறாங்களா, இல்லை தனியார் நிறுவனங்களில் போய் சேர்றாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று வருது.
அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 20, 30, 40 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்திருக்கு. அதை நம்ம பாராட்டுறோம். இப்போ ஸ்கை ரூட்டை பாராட்டுறோம். அக்னிகுல் காஸ்மோஸ் இங்கே சென்னையில் இருக்கிறது, அதை நம்ம பாராட்டுறோம். அதில் மிக சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது. முன்னாள் டைரக்டர், ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் சோம்நாத், அவர் அக்னிகுல் காஸ்மோஸுடைய ஆலோசகராக சேர்கிறார் அப்படின்ட்டு. இப்போ ரிட்டையர் ஆட்கள் போகிறாங்கன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க இந்த பிரைவேட் நிறுவனங்களுக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஐஎஸ்ஆர்ஓவை விட்டுவிட்டு தனியார் நிறுவனங்களுக்கு போனால் அது பெருத்த நஷ்டம்தான் ஐஎஸ்ஆர்ஓவுக்கு. ஸோ ஒன்று தனியார் இழுக்கிறாங்க அப்படின்னு யூகிக்கலாம். அது பெரும்பாலும் நம்ம எல்லாருமே யூகிச்சிருப்போம். ஆனால் அதை தவிர வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அது எப்படி பதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல இப்போ ஹானஸ்ட்டாக. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு 2 உறவினர்கள் இருக்காங்க, அவங்க ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை செய்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க. பட் அவங்கள்ட்டெல்லாம் கேட்குறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. நம்ம அந்த மாதிரி செய்தி சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு துறையில் ஈடுபடலை. அப்படி இருக்கும் பொழுது ரெட்டிட் தளத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது ஒருத்தர் எழுதியிருக்காரு. ரெட்டிட்டுங்கிற தளம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெட்டிட் தளத்தில் வந்து யாராவது கேள்வி கேட்பாங்க, அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்க. அது சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் மாதிரி சில பேர் எழுதுவாங்க. ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார், ஒரு அனானிமஸாக ஒருத்தர் எழுதியிருந்தார். அதை சில பேர் ஃபார்வர்ட் பண்ண அது எனக்கு கிடைச்சது. தன்னை ஒரு முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ என்ஜினியர் அப்படிங்கிறதாக ஐடென்டிஃபை பண்ணி அனானிமஸாக, அவருக்கு பேர் எதுவும் அங்கே போடலை, நான் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் முன்னாடி வேலை பார்த்தேன், அங்கே இருக்கிற அதிகாரிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் ஏன் வேலையை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்னுடைய சில ரீசன்ஸை நான் தரேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு 5 ரீசன் அவர் கொடுக்குறாரு. நான் வந்து நான் சும்மா கெஸ் பண்ணுறதுக்கு பதில் இது முதல்ல இவர் வந்து அங்கே வேலை பார்த்தவரா தெரியாது நமக்கு, இவர் யார் பேர் தெரியாது நமக்கு. ஆனால் இவருடைய ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த ரெட்டிட் தளத்தோடைய லிங்க்கையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துக்கங்க. நீங்களே போய் அந்த தளத்திலே படிக்கலாம். ஸோ முதல்ல அவர் சொல்கிறது வந்து லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறாரு. ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் வந்து இப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கடினமான டெட்லைன்ஸ் வந்துடுது அவங்களுக்கு. ஹை ப்ரெஷர், அர்ஜென்ட், இதை உடனே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு இடத்துல துறைக்கான மினிஸ்டரோ இல்லை யாரோ ஒருவரோ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, டைரக்டரோ ஏதோ அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த கட்டத்துக்குள்ளே நமக்கு இன்னும் லான்ச் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அது என்ன ஆயிடுதுன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி ப்ரெஷர், அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. அடுத்து இளைஞர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பர்டிகுலர்லி கல்யாணமாகாத ஒற்றை இளைஞர்கள், சிங்கிள், அவங்கள்ட்ட வந்து வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற, வீடு இல்லை, ஹாஸ்டலோ இல்லை எங்கேயோ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிக்கிட்டு இருக்காங்களோ இல்லை குவார்ட்டர்ஸ்லேயோ இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்கள்ட்ட வந்து போய் என்ன பண்ண போகிற, பேசாமல் இங்கேயே உட்காரு, ராவும் பகலுமா வேலை செய்யி, ஒய் டு யூ நீட் டு லீவ் ஏர்லி, வாட் எல்ஸ் டு யூ ஹேவ் டு டூ அட் ஹோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மேலே, அதாவது மேலே வேலை பார்க்குறவங்க. அதனால நீ கடந்து இங்கேயே வேலை பாரு அப்படின்னு இரவு பகல் பாராமல் யங்ஸ்டர்ஸ் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது வந்து 24/7 ட்ராப் அப்படின்னு எழுதுறவர் என்னென்னா, கெசட்டட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட்டில் கெசட்டட் ஆஃபீஸர்ஸாக வேலை பார்க்குறவங்கலாம் ஆன் கால் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன எமர்ஜென்சினாலும் டக்குன்னு கூப்பிட்டா நீங்கள் ஃபோன் காலை எடுக்கணும். ஆனால் 24/7 நீங்கள் அவைலபிளாக இருக்கணுமே தவிர நீங்கள் வேலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் என்னென்னா, அவங்க 24/7 ஒர்க் பண்ண வேண்டியது மாதிரியான ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இது அவங்களுக்கு மென்டல் பீஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எஃபெக்டிவ்லி இந்த இடத்துல வந்து என்னென்னா பேர்ன் அவுட் அப்படின்னு ஒரு ஒத்தை வார்த்தையில் சொல்லலாம். நீங்கள் வந்து இளைஞரோ அல்லது இங்கே 30 வருடத்துக்கு மேல் வேலை செய்பவரோ உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பேர்ன் அவுட் வந்துடுது. இது வந்து அவர் ஒரு நம்பர் 1 ரீசனாக அவர் சொல்கிறார். அடுத்தது நோ டைம் ஆஃப் அண்ட் டிலேடு ரிவார்ட்ஸ். என்னென்னா இவங்களுக்கு வந்து எல்லா அரசு ஊழியர்களுக்கும் தனியார் ஊழியர்களுக்குமே லீவ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு கேஷுவல் லீவ், சிக் லீவ், ஏர்ன்டு லீவ், மெடிக்கல் லீவ் இப்படின்லாம் உங்களுக்கு லீவ் உண்டு. எல்லாருக்குமே அந்த என்டைட்டில்மெண்ட் உண்டு. ஆனால் ஏர்ன்டு லீவ் இவங்களுக்கு இருந்தாலும் அந்த லீவை கொடுப்பது இல்லை. நீ யூஸ் பண்ணாத, உனக்கு 30 நாள் இருந்தாலும் நீ அதை பயன்படுத்தாத, அதை லெட் இட்
லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பார்ட். 2வது வந்து உயர் பதவிகள்ங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் துறையுடைய டைரக்டர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது பாட்டம் ஹெவியாகவும் டாப் லைட்டாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு வேலையில் நீங்கள் சேரும்பொழுது உங்களுக்கு முதல்ல வந்து திருப்தி இருக்கணும். அந்த வேலையில் ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். சந்தோஷமாக இருக்குப்பா இந்த வேலை அப்படின்னு இருக்கணும். நீங்கள் அங்கீகரிக்கப்படணும். உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு இருக்கணும். உங்களை எல்லாருக்கும் முன்னாடி கூட்டு வச்சு பாராட்டணும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பதவி உயர்வாவது டிசிக்னேஷன்லையாவது ஏதாவது சேஞ்ச் இருக்கணும். பட் அப்படி எதுவும் கிடைக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப தாமதமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எகெயின் இதெல்லாம் வந்து உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஒரு பிரச்சனை என்று செய்தித்தாள்களில் வந்ததுக்கு பிறகு அங்கே இங்கே தேடி பார்த்தா நமக்கு இங்கே என்ன தகவல் கிடைக்குதோ அதை நம்ம வந்து பரிசீலனை பண்ணணும். அது ஒன்று. அடுத்தது இது வந்து இந்திய கவர்மெண்ட் செக்டாருக்கே உரித்தான பிரச்சனை. பேப்பர் ஒர்க். சின்ன 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 விஷயங்களுக்கும் நீங்கள் எதையாவது வந்து இதை வந்து ரெக்வஸ்ட் போடு, இதில் எழுது, ரெஜிஸ்டரில் எழுது அப்படிங்கிறது இது ஒரு பக்கம். எப்போ பார்த்தாலும் பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் மேக் இன் இண்டியா ப்ரெஷர். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டேஷன் இல்லாத ஒரு துறையாக இருந்தால், இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஆத்ம நிர்பர்தா அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு தன்னிறைவு. இப்போ தன்னிறைவு அப்படின்னா இந்தியாவிலேயே உருவான பொருட்களை வைத்து கொண்டு தான் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அது இந்தியாவில் பண்ணியிருக்காங்களா இந்த பொருள் அப்படின்னு பார்த்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ராக்கெட் துறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கட்டிங் எட்ஜ், உங்களுக்கு இப்போ நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதில் இம்போர்ட்டட் பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த ஃபுல் இக்கோ சிஸ்டம் கிடையாது. அப்போ நீங்கள் இல்லை அங்கேயும் வந்து மேக் இன் இண்டியா பொருட்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் டெண்டர் விடணும், சப்ளையர் கிடைக்கணும், சப்ளையர் கிடைச்சா அவனை செக் பண்ணணும், ஜெம் போர்ட்டலில் தான் அதுவும் அந்த டெண்டர் விடணும். இந்த பொருள் இந்தியாவில் பண்ணப்பட்டதா, இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு அதை செக் பண்ணணும். அப்போ டக்குன்னு முடியறது இல்லை ஒரு காரியம், டைம் எடுக்குது. இன்னொரு பக்கம் டெட்லைன். அப்போ அந்த ப்ரெஷர் வந்து தாங்க முடியல. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் மேக் இன் இண்டியா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இது வந்து ரீசனபிளாக தான் எனக்கு தோணுது. எந்த இடத்துல மேக் இன் இண்டியாவை வச்சுக்கணும், எந்த இடத்துல அதை பற்றி கவலைப்படக்கூடாது. கிரிட்டிக்கல் காம்பனண்ட். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரி நாட்டை மீது படையெடுப்பு நடக்கணும் அல்லது அவர்களுடைய படையெடுப்பை தடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட் வேணும். அதில் ஆத்ம நிர்பர்தா இருக்கா, அது திறந்து பாரு, அதுக்குள்ள இருக்கிற ஸ்க்ரூ எந்த நாட்டுக்காரன் பண்ணதுலாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குகிறோம், S-400 வாங்குகிறோம், ரஃபேல் பிளேன் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குகிறோம். எது எங்கே கிடைக்கிறதோ அதை நம்ம வாங்குவோம். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு முக்கியம். அதே மாதிரி தான் ISRO உடைய வேலையும். அந்த இடத்துல அது செயல்படுதாங்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த காரணத்தினால நீங்கள் வந்து இது நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும், கிளியரன்ஸ் வாங்கணும், ஜெம் போர்ட்டலில் அது கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைக்கலன்னு சொன்னால் தான் அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். அப்படின்னா பல மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பர்ச்சேஸுக்கே 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது, கவர்மெண்ட் போட்ட கண்டிஷனால் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதே கவர்மெண்ட்டே வந்து என்னப்பா இதை பண்ணுறதுக்கு உனக்கு 6 மாதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. 4வது பாயிண்ட்டாக நான் ஏற்கனவே சொன்னது, த புல் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்பேஸ் பூம். இது ஒரு வேறு மாதிரியான பிரச்சனை. இது தனியாரும் அரசும் போட்டி போடும்பொழுது தனியார் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை ஒரு அரசால் கொடுக்கவே முடியாது பல நேரங்களில். இப்போ அதுதான் நடக்குது. ஸோ ஒரு டாப் லெவல் லீடர் இல்லாமல் மிட் லெவல் லீடர், ஏன்னா இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ISROவிடம் மட்டும்தான் டேலண்ட்டே இருக்குது. மற்றவர்கள் யாருக்கும் வந்து முன்பின் பயிற்சியே கிடையாது ஒரு ராக்கெட் விடுறதில்ல. வேறு யாரும் கிடையாது, ஏன்னா மொனாப்புலி. அப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரைவேட் ஃபண்டிங் கொண்டு வந்துட்டீங்க, ஈக்விட்டி ஃபண்டிங் கொண்டு வந்துட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு ஃபண்டர்கிட்ட நீங்கள் சக்ஸஸ் காமிச்சாகணும். அப்போ உங்கள் ராக்கெட் வந்து பேலோடு எடுத்துகிட்டு மேலே போயாகணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பணியாளர்கள் வேணும், விஷயம் தெரிஞ்ச சயின்டிஸ்ட் வேணும். விஷயம் தெரிஞ்ச சயின்டிஸ்ட் எங்கே இருக்காங்க? ஒன்று அவங்க ISROவில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிருக்காங்க, அல்லது இன்றைக்கு ISROவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஆஃபர் பண்ணுறீங்க, சார் நீங்கள் எவ்வளோ சார் சம்பளம் வாங்குறீங்க, எனக்கு ஒரு 2 lakh per month இருக்குது,
பேசாமல் கிளம்பி வாங்க சார், 5 லட்ச ரூபா பர் மந்த் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? யோசிச்சு பாருங்க. 2 லட்சம் ரூபா அவருக்கு சம்பளம் இப்பொழுது அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. வேணா கூட ஒரு கார் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு டிரைவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உனக்கு வந்து அந்த சேலரியை டபுள் பண்ணி அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போட்டு தரேன், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் தரேன், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணால் போனஸ் தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். இது ரிட்டையர்டு ஆட்கள் போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிற ஆட்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹெட் ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது வெரி 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 டிஃபிகல்ட் ஃபார் ஐஎஸ்ஆர்ஓ டு ரீடைன் இல்லையா? ஐஎஸ்ஆர்ஓ மிரட்டலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது, உங்களை தொலைச்சி விடுவேன்னு சொல்லலாம். பட் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? காலை கட்டி வைக்க முடியுமா? செயின் போட முடியுமா? அவங்க போகிறாங்கன்னா போயிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். கடைசியாக புரோக்கன் ஃபீட்பேக் லூப்னு ஒன்று சொல்கிறாரு. நார்மலி உங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டர்லேயே இது உண்டு, எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வேலையில் இருந்துட்டு வேலையை விட்டு போகிறார் அப்படின்னா அவரோட வந்து ஒரு எக்ஸிட் இன்டர்வியூ வைப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, சார் நீங்கள் எதுக்கு சார் வேலையை விட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் வேலையை விட்டு போகிறோங்கிறது ரிசிக்னேஷனையோ அல்லது உங்களுடைய வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டையோ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ ஃப்ரீ பேட் ஆயிடுறீங்க. அப்போ கிடுகிடுன்னு சொல்கிறீங்க, சார் எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு சார், இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், இதுக்காகத்தான் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் ஐடியா என்ன, அதை நோட் டவுன் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இவராவது போகிறாரு, போயிட்டு போகிறாரு, ஆனால் பிறராவது போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் இறங்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபீட்பேக் கேதர் பண்ணுறவங்கள வந்து ஏதோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, ஒரு ஹெச்ஆர் ஆள்கிட்ட கொடுத்து, அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்துகிட்டு, ரைட்டு சொல்லுங்கள் சார் என்ன விஷயம், ஓ அப்படியா, சரி 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 ஓகே, எஸ்ஸு நோ எஸ்ஸு எஸ்ஸு நோ அப்படின்ட்டு 4 இடத்துல டிக் போட்டு அந்த பேப்பர் வாங்கி தூக்கி உள்ளே வச்சுக்கிறாங்களே தவிர அதை படிக்கிறது இல்லை, சீனியர் ஆட்கள் அதை படிக்கிறது இல்லை, அதை அனலைஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் த நெட் ரிசல்ட் இஸ் தட் இன்னும் ஆட்கள் வெளில போயிட்டே இருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, த சக்ஸஸ் ஆஃப் த ப்ரைவேட் ப்ரோக்ராமே கவர்மெண்ட் ப்ரோக்ராமோடைய சக்ஸஸை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். உடனே இதுக்கு வந்து பேனிக் ஆகி உடனே நம்ம இடதுசாரிகள் ஆங்கிள்லேருந்து உடனே சொல்லிடுவாங்க, இதுக்காக தாங்க நாங்கள் ப்ரைவேட்டைஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், பேசாமல் ஐஎஸ்ஆர்ஓன்னு ஒன்று மட்டுமே இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை சரியான சொல்யூஷன். நம்ம பண்ண வேண்டிய சரியான சொல்யூஷன் என்னன்னா, ஐஎஸ்ஆர்ஓவுக்கு மேலும் சுதந்திரம் கொடுத்து அவர்களுடைய சேலரியை கட்டாயமாக அதிகப்படுத்தி பணிச்சுமையை கடுமையாக குறைத்து பேப்பர் ஒர்க்கை குறைச்சி கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணணும். ஐஎஸ்ஆர்ஓ வந்து மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்னால் அது செய்யவே முடியாத விஷயங்கள். இப்போ தான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் முதல் முறையாக ஸ்கை ரூட்டுங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ராக்கெட்டை லோயர் ஆர்பிட்டில் விட்டு விளையாட்டு பேலோடு 4 இறக்கியிருக்காங்க. இன்னும் கமர்ஷியலான ஒரு பேலோடையுமே அது இன்னும் அனுப்பலை. இனிமேல் தான் அதெல்லாம் நடக்க போகிறது. ஆனால் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. அங்கேயும் ப்ரெஷர் இருக்க போகுது, அங்கேயும் இரவு பகலாக வேலை செஞ்சாகணும். ஆனால் அங்கே ரெக்கக்னிஷன் கிடைக்கும், அங்கே ரெம்யூனரேஷன் கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இந்த 3ம் அந்த அளவுக்கு ஐஎஸ்ஆர்ஓவில் கிடைக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம், அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ நீங்கள் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது என்று பார்க்க வேண்டுமே தவிர, ஆளுகளை போக விட மாட்டேன் அப்படிங்கிறதோ, இல்லை நாளைக்கு கடுப்பாகி இந்த ப்ரைவேட் நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த விதத்துலையும் உதவி செய்ய மாட்டோம், நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ராக்கெட்டை விட்டதுனால தான் எங்கள் ஆளுங்க 10 பேரை கூப்பிட்டு போகிறேன், இனிமேல் அதை பண்ணவே விட மாட்டோம் என்று சொல்லாமல் 2 பேருக்குமான இடம் இந்த இடத்துல இருக்குது. ஸ்பேஸுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஐஎஸ்ஆர்ஓ இல்லாமல் ஸ்கை ரூட் வெற்றி அடைந்திருக்கவே முடியாது. ஐஎஸ்ஆர்ஓ இல்லாமல் நாளை அக்னிகுல் காஸ்மோஸ் வெற்றி அடைய போவதும் இல்லை. எனவே ஐஎஸ்ஆர்ஓவின் இடம் முக்கியம், அதற்கு ஏற்ற சேஞ்சஸ் என்னங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பை த வே இன்னைக்கு இன்னொரு நியூஸும் பார்த்தேன், எகெயின் சோஷியல் மீடியாவில் பார்த்தது தான். தூத்துக்குடியில் ஒரு நிறுவனம், ஸ்பேஸ் நிறுவனம் தான், ராக்கெட் லான்ச்சர் க்ரையோஜெனிக் என்ஜினை டெஸ்ட் பண்ணி ஃபயர் பண்ணியிருக்கோம், ஒரு பேசிக் டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இதில் வந்து உள்ளே நுழைய போகக்கூடிய இந்த நேரத்தில் மதர்ஷிப் ஐஎஸ்ஆர்ஓ, அதுதான் அந்த தாயை நம்பி தான் இந்த குட்டிகள்லாம் இருக்குது. ஐஎஸ்ஆர்ஓ கொலாப்ஸ் ஆச்சுன்னா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இஸ் ஓவர்.
அதனால் ஐஎஸ்ஆர்ஓ கொலாப்ஸ் ஆகிவிடாமல், ஐஎஸ்ஆர்ஓங்கிறது நாசாக்கு ஈக்குவலன்ட் நம்ம பொறுத்தவரை, ஐஎஸ்ஆர்ஓவை ஒரு ஃபண்டிங் ஏஜென்சியாகவும் மாற்றி ஒரு பெரும் திட்டத்தை ஏற்படுத்தி அதில் ப்ரைவேட்டையும் சேர்த்து இணைத்து கொண்டு எப்படி நாசா செயல்படுகிறதோ, நாசாவுக்கு இதே பிரச்சனைகள் வந்தன. நடுவில் நாசாவுடைய ஃபண்டிங்கை கட் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக கடுமையாக கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் ஓரளவுக்கு ஏற்படுத்தி இன்றைக்கு ஆர்டமிஸ் சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரைவேட் நிறுவனங்கள் அனைத்தோடும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க தாங்களே ராக்கெட் விடுபவர்கள் அப்படிங்கிறதுலேருந்து நகர்ந்து பிற ஏஜென்சிஸோடு சேர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார்கள். நம்ம ஐஎஸ்ஆர்ஓவை அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிறுவனமாக ஐஎஸ்ஆர்ஓவை மாற்ற வேண்டும். அதற்கு என்னென்ன முயற்சிகள் வேண்டுமோ அதை உடனடியாக எடுக்க வேண்டும். காலம் தாழ்த்தினால் நமக்கு ப்ராப்ளம். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. கடந்த ராக்கெட் லான்ச் ஒன்று சரியாக நிகழாமல் போனதுனால, இது ஜிஎஸ்எல்வியில் 2 முறை பிரச்சனை வந்ததுனால அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இனிமேல் அடுத்த லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதுக்கப்புறமா தொடர்ந்து மாதம் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணதாக சொன்னவர்கள் பிப்ரவரிக்கு பிறகு நமக்கு லான்ச் எதுவும் நடக்கலை. அதை ஞாபகத்தில் வச்சு, அதாவது ஐஎஸ்ஆர்ஓவோட லான்ச் நடக்கலை, ஸ்கைரூட்டோட லான்ச் நடந்தது. ஸோ மீண்டும் ஐஎஸ்ஆர்ஓ பழையபடி வரணும். ககன்யான் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் நமக்கு. சந்திரயான் திட்டங்கள் வேறு அடுத்தடுத்து வர வேண்டியது பாக்கி இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் மனசில் வைத்துக்கொண்டு சரியான அணுகுமுறையை அங்கே கொண்டு வர வேண்டும். அது விரைவில் நடக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.